என்ன புளிச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க புளிச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க அடிப்புண்டா தத்தனத்தான் கணக்கு தானானோ அது ஏண்டா வக்காலா ஓலி மங்கள பெருசாலே வாத்த புண்டா எவ்வளவு அழகா அழகான மயில் மயில் ஆமாங்க என்ன மயில் காட்டு மயில் என்ன ஆற்காடு என்ன ஆறு பாலாறு என்ன பால் பார்த்தா ரவடிக பால் அப்புறம் ஏண்டா வாங்க மாட்டே அப்படி போடே போடே நீ சோதா மூடே ஐய் தாலி பாத்தனா பாத்துடா பாத்துட்டியா ஆமா என்ன தாலி தெரியுமா என்ன தாலி விருந்தாளி என்ன விருந்து மன விருந்து என்ன மனம் பூமணம் என்ன பூ மாம்பூ என்னம்மா மா என்றால் அம்மா அம்மா அண்ணவே பிதாவும் முன்னறி தெய்வம் கற்ற கட்டடரை கற்றவை கற்ற பெண் அப்படியே நடிச்சவத்தில் நின்று நண்டு எங்கடா நண்டு ஏன் வாய கூட தூர புண்ண வைக்கிறேன் ஓ ஏப்பர் அண்ணா இது போனா போட்டோம் வேற பழமொழி சொல்றேன் கேட்டுக்க எப்படி கந்தையானாலும் கசக்கி கட்டு கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி கூழானாலும் குளித்து பிறகு குடி ஆமா அது பழமொழி சரி 2026ல புதுமொழி ஒண்ணு வந்துக்குது எப்படி தெரியுமா வயசு பசங்க நாங்க வாட்ஸ்அப் நம்பர் தாங்க ஏய் எப்படிடா அப்படி இல்லைன்னா அண்ணா அப்படி இருந்துட்டாலும் வாங்க அண்ணா வணக்கம் அம்மா காலு காலு ஆட்டு காலு சோப்புங்க அம்மா முண்டியாட்டா வாக்கா அண்ணா அண்ணான்றே ஆமா கூட பிறந்தனா கூட ஒட்டி பிறந்தனா ஒட்டி பிறந்தியா எதா வச்சிரா என்கிட்ட என்ன அண்ணான்ற ஏய் கோபே எந்து போயிரு ஆம்பளை தான் போவ ஏய் அண்ணா கூப்பிட்டா பிடிக்காது பிடிக்காது அப்படியே ஆமா வாங்க மாமா வணக்கம் அட மாமான்றே ஆமாங்க உங்க அத்தையா கட்டி இருக்கறனா இல்ல உனக்கு என்ன இதுல முறையிடுறா மாமா மாமான்னு கூப்பிட்டா பிடிக்காது ஆமா விடிய காலமா மாமான்னு கூப்பிட கூடாது அப்போ கூப்பிடு இப்ப வேணாம் அப்படி இருந்தாலும் வாடா 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 செத்த ஓப்போ வணக்கம் யார பாக்குற சித்தப்பாங்க உங்க சித்தியா கட்டி இருக்கறனா இல்ல ஒரு நாள் இருந்தாலும் சின்ன இதான் ஏய் ஒதுங்கி போயிருப்பனா ஏன் சித்தியா வச்சிருக்கிறதுக்கு எத்தனை நாள் தான் உனக்கு ஆச்சு ஏன் ராயா அண்ணானு கூப்பிட்டாலும் அடிக்கிறோம் தம்பினு கூப்பிட்டாலும் அடிக்கிறோம் மாமானு கூப்பிட்டாலும் அடிக்கிறோம் அத்தானு கூப்பிட்டாலும் அடிக்கிறோம் ஆனா எப்படித்தான் கூப்பிட்டு சொல்லட்டும் 2026 புது பேர் வச்சு கூப்பிடுறோம் 2026 என்ன காலம் இது குழாயில போக வந்துடாது நாகரீக காலம் நாகரீக காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான பேர் வச்சு கூப்பிட்டு போடுறா ஆமா வாடா 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 வக்காலா ஓலேன்னு
அப்பா எடுத்து பிடிச்ச உடனே எனக்கு சின்னி வந்துச்சு. இது சென்னி வந்துச்சு. ஆமா ஏங்க அண்ணனு கூப்பிட்டா அடிச்சுங்க. ஆமா தம்பினு கூப்பிட்டா அடிச்சுங்க. ஆமா அப்படியே வாடா வக்கால ஓலினோன்னு தோசையை திருப்பி போட்ட மாதிரி கை கொடுத்துரு. என்ன காரணம் கேக்குற? ஆமா அப்படியே மட்டும் போய் உட்கார சொல்றேன். நாம ரெண்டு பேரும் ஏற்காட்டுல இருந்து வரப்ப எம்ஏவாக பைக்கை எடுத்துக்கிட்டு ஆமாங்க ஒட்டுக்கத்தானே வந்தோம். என்னத்தரா குடிச்சு போட்டு இப்படி ஆகணுமா கேட்கணுமா கேட்க கூடாது முண்டியாட்ட ஓட்டோட சரி எதுக்குடா அப்படி ஆடிட்டு இருக்கற? என்னத்த குடிச்சேன்னு கேக்குற? இந்த பாருங்க மேல வந்த தண்ணி 4 லிட்டர். மேல வந்தது 4 லிட்டர். ஆமா கீழே வந்தது 3 லிட்டர். 3 லிட்டர் என்னத்துக்கு தெரியுமா? என்னத்ரா சொல்றேன். அதான் பாரு தூரத்துல உட்காந்து ஒரு ஆயா கூத்து பாக்குறீங்களா? ஆமா அந்த ஆயா மூத்திரம் நினைச்சாடா. பார்த்தா ஆயா மூத்திரத்தை குடிக்கிற மாதிரி தெரியுதாடா? அது இல்ல பின்ன என்னதுடா? நாங்க சொல்றேன். மேல வந்தது 4 லிட்டர். மணமரத்து கல்லு. பையன் கொஞ்சம் விவரமானவனாங்க. சரி மேல வந்தது கல்லு. ஆமா கீழே வந்தது 3 லிட்டர். என்னதுடா? அதுதான் பட்டை தண்ணி சாராயம். ஓ பட்டை தண்ணி சாராயம். ஆமா சரி 4 3 7 7 நீ நாயா போட்டு 7 4 3 7 நீ நாயத்தை மட்டும் கேளு. ஓ நாயத்தை மட்டும் கேளு. ஆமா சரி எப்படி தெரியுமா? எப்படி? பனமரத்து கல்லையும் பட்டை தண்ணி சாராயத்தையும் கலந்து குடிச்சதுனால அயம் புல் தண்ணி. நீ புல் தண்ணியாடா? ஓ அயம் புல் தண்ணி. ஆமா நீ புல் தண்ணியா? ஓ நீ ஃபுல்லா தண்ணி ஆயிட்ட. ஆமா சரி நீ புல் தண்ணியா இல்லையா? நான் இல்லடா. இல்லையா? நான் குடிக்கிறதே இல்லடா. குடிக்கிறது இல்லையா? நாளைக்கு குரங்க மூத்தத்தை தான் குடிப்பான். சரி அப்படியே இந்த போதையில வீட்டுக்கு போய் எங்க அம்மால பார்த்தா எங்க அம்மால பார்த்தா எப்படிடா மரியாதை தருவா? எப்படி தருவ? நீங்க உங்க பொட்டிக்காரங்கிட்ட போனவங்கள கொள்ளக்காரங்கிட்ட போனவங்கள எட்டு வாயார்கிட்ட போனவங்கள ஒரு பெத்த தாயா பார்த்தா தாய்க்கு அப்படி மரியாதை. தாய்க்கு அப்படி மரியாதை. பொண்டாட்டிக்கிட்ட எப்படி தெரியும் மரியாதை? பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்தானே ஆகணும். எப்படி தெரியுமா மரியாதை?
மரியாதை எப்படி? மாடி இந்த கோயிலு பூச்சாரி கிட்ட போனவரா இந்த செல்வண்ண கிட்ட போனவளா அப்படி மரியாதை ஏடா பொன்னாடி பார்த்தா கோயில் பூசாரிட்ட போனவன் ஏடா கேப்பா அப்படி மரியாதை சரி அஜய் பொண்டாட்டிக்கு அந்த மரியாதை ஆமா சரி அஜய் பூச்சால பார்த்தா எப்படி தெரியுமா எப்படி பாரு சொல்ற மாதிரி போட மாட்டோம் போனே படுத்து மரியாதை என்னடா பண்ணிட்டு இருக்கற இங்க பாரு. என்னடா தாய் குளமெல்லாம் உட்கார்ந்து அமைதியா கதையை கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கோவில் திருவிழா போட்டுக்கறாங்க கோயில தெருவுல போட்டோம் கோவில் திருவிழா போட்டுக்கறாங்க என்னடா இப்படி பண்ணி இருக்கிறது என்னடா இது சரியா தண்ணி வந்துருச்சு போர் போட்டதுல ஆமாமா நீ போர் போட ஆரம்பிச்சா தண்ணி பார்க்காம விட மாட்டேன் இங்க பாரு எங்க அப்பா எங்க அம்மால சொன்னா நம்ம பையன் தானே போதையில சொல்லிட்டோம் ஓ நம்ம பையன் தானே ஆமா போதையில வந்ததுன்னா நம்ம அப்படி கேட்டோம் ஆமா போதையில இருந்தா நம்ம அப்படி பேச மாட்டானா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா சரி என் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டி யோ என் பொண்டாட்டி அதுதான்டா என் பொண்டாட்டி ஓ உன்னுடைய பொண்டாட்டி ஆமா சரி அவன் நம்ம புருஷன் ஓ நாளைக்கு போது தெரிஞ்ச உடனே ஓ நம்ம குடுத்துதானே ஆமா போதையில வந்தா நம்ம இப்படி கேட்கலாம் ஆமாங்க வெடிஞ்சா போதை தெரிஞ்ச நம்மள கேட்க மாட்டானா ஆமா அப்படி விட்டுருவாங்க ஆமா சரி ஏ அம்மாளையும் பொண்டாட்டியா திட்டுற மாதிரி கூச்சால திட்டினா என்ன? நாளைக்கு நாளைக்கு சூத்துக்கு எங்கடா போவ சோத்துக்கும் சாத்துக்கும் எங்க ஓ போறது சோத்துக்கு சாத்துக்கும் ஆமா சரி அப்படி இல்லைங்க ஆ. எப்படி தெரியுமா எப்படி இந்த செட்டு வாஜாரு செட்டு வாத்தியாரு நம்ம ராஜேந்திரங்கிறானா ஏய் இருக்கிறாரா இருக்கிறாரே ஆமா இந்த புளுத்துறாரா ஒரு 5 ஷாட்டை வாங்கி போறதுக்கு வக்கல்ல பாருங்க சரி ஏய், ஏய் ஏய், சரி வந்தத வராட்டும் ஆமா இத்தனை பேர் வந்துட்டு ஏய். இப்படி ஆடி நிக்கிற யா நீங்க நான் யாருன்னு கேக்குறேன் ஆமா என்னுடைய அட்ரஸ் கேக்குறேன் ஆமா சேலத்துல மாவாட்டுறோம் ஏற்காட்டுல நொட்டுறோம் ஏய் என்னடா ஏய் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் என்னையா? ஏற்காடு வட்டம் ஏற்காடு வட்டம் வெள்ளக்கடை திறப்பு ஆ மோட்டூர் கிராமத்துல ஆ சோழபடி என்னும் இடத்தில் வசித்து வரக்கூடிய எங்க அப்பா பேர் பழனி எங்க அம்மா பேரு சங்கீதா என் பேரு PS விஜய் ஏண்டா வக்காலா ஓலி மோட்டை கழிச்சு போட்டுனா மாயால வாக்க காத்தால சும்மா விட மாட்டேன் ஏண்டா ஒரு வாதியார செட்டு கட்டி ஆடிட்டு இருக்கிறாரு ஏய், உன்னுடைய பேரும் அட்ரஸ் சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேடா ஏய், ஏய் என்ன கூட்டு வந்து அடிக்கிறீங்க ஆ போன் போட்டு என்ன கூத்து கூப்பிட்டுங்க ஆமா நாளைக்கும் போன் போட்டு கூப்பிடுங்க ஆமா இதே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தா சரி நாளைக்கு காலைல ஆ வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு போனை எடுத்து போனை எடுத்து சும்மா கிளட்டி கிணத்துல போட்டுவிட்டு சரி மூலையில உட்கார வச்சு ஓம்ப கொடுக்கல நான் ஒரு பையனாலடா ஏய் அந்த பேர் இல்ல சரி வேற பேர் என்ன பேர் தெரியுமா என்ன பேரு அதுக்கு முன்னாடி ஆ நாட்டுக்கு நாடு மகாநாடு ஆ அழகிரி பொன்னாடு அழகிரி பொன்னாடு அப்படி ஏய் பொன்னாட்டோட பேர் என்னங்க என்ன பேருமா குரும்பட்டி அது தெரியாதா யாருக்கும் ஏய் ஓய், நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் புகழம் கொண்ட தங்க திருதாய் நாடு ஆமாங்க தமிழகத்தில் ஒரு பகுதியை விளங்குகின்ற கிராமம் என்னவென்றால் என்ன? குருவம்பட்டி கிராமம் ஒன்று ஏய், குருவம்பட்டி கிராமம் என்றால் மண்வளம் மலைவளம் நீர்வளம் நிலைவளம் மக்கள் வளம் என்று சொல்கின்றார் விதமான வளங்களை பெற்று மச்சமா நகரத்துக்கு ஈடான நகரம் இப்படி மச்சமா நகரத்தை எழுந்தரில் உள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகம் எல்லாம் மால்பாளைக்கும் அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ மகா மாரியம்மன் மாரியம் தானே தேர் திருவிழாவை முன்னிட்டு ஏற்காடு வட்டம் ஆமாங்க அதாவது வெள்ளக்கடை எஞ்சல் பெரியாரிக்காடு கிராமம் ராம நாடக சபா அதாவது ராஜேந்திர வாத்தியார் குழுவை அழைத்து ஓரிரவு சதுரங்க நாட்டியம் வைத்திருக்கின்றார்கள் அதாவது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி உலகமெங்கும் அருள்பாவிக்கும் மகா மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மக்களால் ஒன்று கூடி 1 10 100 1000 என சேர்த்து இன்றா ஒரு நாள் சதுர்கூத்து அரங்கேற்றம் ஆமா அப்படி இன்றா அரங்கேற்றம் செய்த நாடகத்தின் பெயர் என்ன நாடகத்தின் பெயர் ஆமாங்க ஏய்
நாடகத்து பேர் கூட தெரியுமாடா வந்து இந்த கிளி கிழிச்சுக்கிறா சொன்னாதாங்க தெரியும். அதாவது மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்குகின்ற என்ன நாடகம் தெரியுமா? என்னங்க நாடகம்? பாஞ்சால குறவஞ்சி என்று சொல்கின்ற அருமையான நாடகத்தை நடத்துகின்றோம். அப்படியா? இந்த நாடகத்துல நீ வந்திருக்கிறே, நீ யாரு, உன்னுடைய பெயர் என்ன, உன்னுடைய நாடு நகரம் என்ன சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்றேன். என்ன வர்றா அப்படித்தானே நினைச்சேன். 5 பேருங்க. 5 பேரு. ஆமாங்க. சரி, என்னென்ன பேர்ரா? அகடன், விகடன், கோமாளி, கெட்டியக்காரன். 2026ல புது பேரு. என்ன பேர்ரா? என்ன பேர் தெரியுமா? அதாங்க நாயால் பப்பன். சரியாதான் சொன்னேன். அதோட 5வது பேர் கையை எப்படி போகுது? அது பிறந்ததுல கைவாட்டாதீங்க. 5 பேரு நாம தாயம் படைத்த 5 பேர் படிச்சா. அகடன், விகடன், கோமாளி, கெட்டியக்காரன். 2026ல ராயல் பப்பன். ராயல் பப்பன். ஆமாங்க. அப்படி இருந்துட்டாலும் நானும் வந்து ஆடுறேன் மாடுறேங்க. இந்த சமய நாடு முதல்ல யாருங்க வராங்க? யாரு வராங்க? ஆமா, நீ தாண்டா சொல்லலாம். நீ தாங்க சொல்லணும், எனக்கு தெரியாது. 1.5 சம்பளம் வாங்கலாம். பயிரை புடுங்கிறதுக்கு வரேன். இந்த செட்டுல நான் மட்டும் தான் சம்பளம் வாங்குறேன். மத்த சுண்ணி ஊம்பத்துல வந்துட்டு. சரி, அதாவது பாஞ்சால குறவஞ்சி நாடகத்தில் வருவன் யார் என்று கேட்டார். செல்லு என்று அஸ்தினாபுரத்தை தகுதியோடு பரிபாலம் செய்து வருகின்றார். யாருக்கும் வணங்கா முடிவேங்கன் யார் தெரியுமா? துரியோத மன்னன் வருகின்றார். அண்ணவர்கள் கதை அறிவோம். சபா வணக்கம்.